இந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி இந்த சனிக்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்கள் வாழ்வின் முழுமையும் சொல்லுங்கள், நான் ஆராதிக்கிற கர்த்தர் நல்லவர், நான் நம்புகிற இயேசு நல்லவர், நான் நம்பி இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை நல்லது. வார்த்தை நல்லது, கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு விஷயத்தை நீங்க நம்புறதுனால நீங்க நல்லா தானே இருக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊக்கம் அடையுங்கள், உத்வேகம் அடையுங்கள், உற்சாகம் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இன்ப நாளாய், நல்ல நாளாய், புனிதமான நாளாய், ஆசீர்வாதமான நாளாய் அமைந்துவிடும் என்ற சந்தேகத்துக்கு இடமில்லை. நல்லா இருப்பீங்க, சிறப்பா இருப்பீங்க, சூப்பரா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தையை தியானித்து ஜெபத்தோடு நாம் துவக்க போகிறோம். தியானிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்பா, ஒரு சூப்பரான ஒரு டீல் நம்ம கூட அதை ஏற்படுத்திக்க விரும்புகிறார். என்ன தெரியுமா? நீ என் வசனத்தை, வார்த்தையை காப்பாத்திக்கிட்டீனா நான் உன்னை காப்பாத்துறேங்கிறார். சூப்பர்ல. வாழ்க்கையில எந்த சவால் வந்தாலும் பயப்படாதீங்க. அப்பா சொல்ற, நான் அழகா காப்பாத்துவேன். அதே நேரத்துல நீ என்ன காப்பாத்துங்கிறார். என் வார்த்தைய காப்பாத்து, என் வசனத்தை காப்பாத்து, உன் வீட்டுல வச்சு காப்பாத்து, உன் வாழ்க்கையில வச்சு காப்பாத்து, உன் மனசுல வச்சு காப்பாத்து. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், என் அன்பு கர்த்தருடைய குழந்தைகளே, தேவனுடைய வார்த்தையானது பிரதானமான இடத்தில் இருக்க வேண்டும். அனுதினமும் நீங்களும், உங்கள் பிள்ளைகளும், உங்கள் குடும்ப அங்கத்தினர்களும் வேதத்தை தியானிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை முற்றிலும் பொறுக்கி எடுத்து மனதில் வைத்து அறிக்கைகள் செய்து வசனத்தையும் வார்த்தையும் பிரதானப்படுத்துவீர்களே. ஆனால் அப்பா சொல்றாரு, இவ்வளவு மேன்மைப்படுத்துறீங்களா என் வசனத்தை, என் வார்த்தைய, சத்தியத்தை, வேத புஸ்தகத்தை? அப்பா சொல்றாரு, அந்த அளவுக்கு நீங்க பிரையாரிட்டி கொடுத்து நல்ல விதத்துல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நான் உங்க வீட்டை காப்பாத்துறேன், உன் பிள்ளைகளை காப்பாத்துறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நல்லா நீங்க கவனிக்கணும். வாழ்வில் வரக்கூடிய வேதனைகளுக்கும் வாதைகளுக்கும் வருத்தத்துக்கும் காரணம் 1000 காரணம்லாம் இல்ல, ஒரே காரணம், வேதத்தை மறக்கிறதுனால தான். வேதத்தை காத்துக்கொள்ளுங்கள், அப்பா அழகா உங்களை காப்பாத்துவாரு. ஆண்டவர் என்ன காப்பாத்துறாரு? என் வீட்டை காப்பாத்துறாரு, என் குடும்பத்தை காப்பாத்துறாரு, என் பிள்ளைகளை காப்பாத்துறாரு, என் சந்ததியை காப்பாத்துறாரு, என் பேர பிள்ளைகளை காப்பாத்துறாரு. நல்ல விஷயம். அதே நேரத்தில் நமக்கு ஒரு பொறுப்பு உண்டு. நான் தேவனுடைய சத்தியத்தை காப்பாற்றுகிறேன், தேவனுடைய வேதத்தை காப்பாற்றுகிறேன். தினமும் உங்கள் வீட்டிலே வேத வாசிப்பு உண்டா? கர்த்தருடைய பிள்ளைகளே, தினமும் உங்கள் பிள்ளைகள் படிக்கிறார்களா? உங்க பிள்ளைங்க டியூஷன் போறாங்களா? உங்க பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா? உங்க பிள்ளைங்க அதை செஞ்சாங்களா, விளையாடினாங்களா? எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்றோம். ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைங்க வேத வசனத்தை வாசிச்சாங்களான்னு கவனிக்கிறீங்களா? தயவு செய்து கவனிங்க. இந்த வார்த்தை, இந்த வசனம் தான் உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் வீட்டையும், உங்கள் சந்ததிகளையும் காப்பாற்ற போகிறது என்பதை மறந்து விடாதீர்கள் கர்த்தருடைய குழந்தைகளே. அப்பா சொல்றாரு, என் வசனத்தை காப்பாத்து, என் வசனத்தை மதி, என் வசனத்தை பறைசாற்று, உன் சந்ததிகளுக்குள்ளாக அதை கடத்து, நான் உன்னை காப்பாத்துறேன். காப்பாத்துவாரு. சிலர் இடத்தில் வந்து சொல்லும் பொழுது, போதகர்களா இருக்கிறோம் பாருங்களேன், சில தாயார் வந்து சொல்லும் பொழுது, ஐயா என் பிள்ளைய பைபிள் வாசிடா, பைபிள் படிமான்னு சொன்னா அதுங்க கேள்வி கேக்குதுங்கய்யா. ஏன் பைபிள் நான் படிக்கணும், எதுக்கு நான் பைபிள் படிக்கணும்னு கேக்குதுங்கய்யா. ஐயோ, அதுங்க நிறைய படிச்சுச்சுங்கய்யா, அதுங்க நிறைய கேள்வி கேக்குதுங்கய்யா, அதுக்கு எங்களால பதிலே சொல்ல முடியலையான்னு சொல்றாங்க பாருங்களேன். ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, வருத்தமா இருக்கு. பெற்றார் சொல்றாங்களே, பிள்ளைங்க வந்து கேள்வி கேக்குதுன்னு, என்னைக்காச்சும் அந்த பிள்ளைங்க சொல்லுதுங்களே, ஏமா நான் பைபிள் படிக்கணும், எதுக்காக நான் பைபிள் படிக்க சொல்றேன் அப்படின்னு கேக்குதுங்களே. என்னைக்காச்சும் அந்த பிள்ளைங்க, ஏமா நான் சாப்பிடணும், ஏமா என்ன சாப்பிட சொல்றீங்கன்னு கேக்குமா? ஏமா என்ன தூங்க சொல்றீங்க, ஏமா நான் தூங்கணும்னு கேக்குங்களா? ஏமா என்ன ரெஸ்ட் ரூம் போக சொல்றீங்க, ஏமா நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு கேக்குங்களா? மே மாசம் வெக்கேஷன் லீவு, ஊட்டி ஒரு ட்ரிப்பு,
ஃபேமிலியா போறீங்க, பிள்ளைங்களை கூட்டு போறீங்க. பிள்ளைங்க கேட்குமா, ஏமா ஊட்டி ட்ரிப்புக்கு என்ன கொண்டு போயிட்டு என்னை சந்தோஷப்படுத்த பாக்குறீங்க, நான் ஏமா ஊட்டி ட்ரிப்புக்கு வரணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கேட்குமா? அப்ப அதுங்களுக்கே தெரியுது, சாப்பிடுறது, திங்குறது, தூங்குறது, ஊர் சுத்துறது, ரெஸ்ட் ரூம் போறது, இதெல்லாம் மஸ்ட், அவசியம், தேவை, அத்தியாவசியம் தெரியுது இல்லையா? அதை விட மேலான அத்தியாவசியம் தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பளிப்பது. மற்றவைகள் எல்லாம் வயிற்றுக்கு, ஆனால் தேவனுடைய வார்த்தையோ வாழ்க்கைக்கு. இதை கேட்கிறேன் அன்பு மகனே, அருமை மகளே, உன் வீட்டில் தேவனுடைய வேதம் முழங்கட்டும். தேவனுடைய வசனத்துக்கும் வார்த்தைக்கும் பிரதானமான இடத்தை கொடுங்க. உங்கள் பிள்ளைகளை வாசிக்க ஊக்கப்படுத்துங்க, உத்வேகப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. உங்கள் பேர பிள்ளைகளை வாசிக்க ஊக்கப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, அலட்சியப்படுத்தாதீர்கள். நீங்க பாருங்க, டெக்னாலஜி வளர்ந்துட்டு, அறிவு வளர்ந்துட்டு, நாகரிகம் வளர்ந்துட்டு, எல்லாமே வளர்ச்சி. அதோடு கூட சேர்ந்து கவனிக்கிறீங்களா? மன அழுத்தம், மனவலி, டென்ஷன், யுத்தம், எங்க பார்த்தாலும் சண்டைகள், வன்முறை, போர்க்களம். ஏன்னா வசதி வந்துட்டு, பணம் வந்துட்டு, படிப்பு வந்துட்டு, பட்டம் வந்துட்டு. ஆனா இதெல்லாம் உடம்புக்கு தானே, மனசுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வேணுமே. ஆண்டவருடைய வார்த்தை இல்லாததுனால திருமண லைஃப் எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. கணவன் மனைவி உறவு தோத்து போகுது, அப்பா அம்மா பிள்ளைகள் உறவு முறிந்து போகுது, குடும்பத்துல நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. வீடு இருக்கு, காசு இருக்கு, லக்ஸரியான லைஃப் இருக்கு, நிறைய லாங்குவேஜ் தெரியுது, அட்வான்ஸ் டெக்னாலஜி நாலேஜ் இருக்கு, கூடவே சேர்ந்து மனவலி, மனக்குழப்பம், மனுஷன் மனம் பேதலித்து போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சென்னையில புத்தி தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் சொல்றேன் பாருங்களேன், மனநிலை மருத்துவமனை அப்படின்னு சொன்னாலே கீழ்ப்பாக்கம் மட்டும்தான் சொல்லுவாங்க. அங்க மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. மனவியாதி, மனநிலை பிரச்சனைனா கீழ்பாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு ஹாஸ்பிட்டல் தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தடுக்கி விழுந்த ஹாஸ்பிட்டலுங்க. எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அங்க மனவியாதிக்குன்னு ஒரு தனி பிரிவையை பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்ப பாருங்களேன், மன பாதிப்பு எவ்வளவு அதிகமா பெருகிடுச்சு. ஆகவே உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, சந்தோஷம். அழகா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்டுல நல்ல வசதிகள் இருக்கு, சந்தோஷம். உங்க குடும்பத்துல உயர்ந்த வஸ்துக்கள் இருக்கு, ரொம்ப சந்தோஷம். நிறைய டெக்னாலஜி நீங்க யூஸ் பண்றீங்க, சந்தோஷம். எல்லாவற்றிற்கும் மேல ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள், மதிப்பை கொடுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. என்ன ஆண்டவருடைய வசனம் சொல்லுது? சங்கீதம் 119, 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. பார்த்தீர்களா? டெக்னாலஜி தெரிஞ்சதுனால சமாதானம், நிம்மதி வந்துடாதுங்க. வசதி வாய்ப்பு இருக்கிறதுனால பெரிய நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் வந்துடாதுங்க. அது நீங்க ஒரு பொருளை காசு பணத்தை கொடுத்து வாங்கலாம், அவ்வளவுதான். கடையில காசு கொடுத்து பணத்தை கொடுத்து நிம்மதியை வாங்க முடியாது. உங்களால நிம்மதியான தூக்கத்தை வாங்க முடியாது, நிம்மதியான பரிபூர்ணமான சந்தோஷத்தை வாங்க முடியாது. வெளிப்புற வாழ்க்கைக்கு பகட்டாய் தோன்றக்கூடிய வாழ்க்கையை தேர்வு செய்யாதீர்கள். ஆழமான சமாதானம், ஆத்மார்த்தமான நிம்மதி, மன தெளிவு தேவ உறவில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை பெற்றுக்கொள்ள தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொள்ளுங்கள், பிரதானப்படுத்துங்கள், தழுவிக்கொள்ளுங்கள். நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கும் நல்லா இருப்பீங்க, என்னைக்குமே நல்லா இருப்பீங்க. ஏன்னா இந்த வேதத்தை நீங்கள் சுமந்தால், இந்த வேதம் வாழ்நாள் முழுவதும் உங்களை சுமக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே. வேதத்தை நீங்கள் மதித்தால் பல மதிப்பு, மரியாதை, அந்தஸ்தை இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கர்த்தருடைய குழந்தைகளே. தேவனுடைய வார்த்தையை அற்பமாய் எண்ணாதீர்கள். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபைக்கு உண்மையாயிருங்கள். நாளை தினத்தில் வேத சத்தியம் உங்கள் ஆலயத்தில் பிரசங்கிக்கப்பட போகிறது. கேட்பதற்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கணவன் மனைவிமார்களும் உங்கள் பேரன் பேர்த்திகளோடு குடும்பமாக ஆலயத்துக்கு செல்லுங்கள். தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், மதியுங்கள், காத்துக்கொள்ளுங்கள். ஆலய ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க. ஆசீர்வாதமா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. உங்கள் பக்தி பெருக பெருக, வேத தியானம் பெருக பெருக, தேவ உறவின் ஆழங்கள் பெருக பெருக ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப டிசிப்ளின் ஆயிடுவீங்க, ரொம்ப டிசிப்ளின் ஆயிடுவீங்க. ரொம்ப அழகா, ரொம்ப ஆரோக்கியமா, ரொம்ப நிம்மதியா, ரொம்ப தெளிவா,
மேன்மைகள் பெற்று வாழ்ந்திருப்பீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. மனதார நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை, இன்னைக்கு பிறந்தநாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரி ஜே வெண்ணிலா, அன்பு சகோதரி ஏ முத்துலட்சுமி, அன்பு சகோதரி ஜீவிதா பிரபுதாஸ், அது போலவே இன்றைக்கு திருமண நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் இ கோபி, சிஸ்டர் ஜி மாலத்தி தம்பதியார், அன்பு சகோதரர் சம்பத்ராஜ், சிஸ்டர் எஸ் கிரேஸ் பூரணி தம்பதியார். நாளைக்கு பாருங்க, ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நாளைய தினத்திலே பிறந்த நாள் காண போகிற அன்பு சகோதரி எஸ் இளம்பிறை, அன்பு சகோதரி பெலிஷியா ஜெமீமா, அன்பான பிள்ளை சாரா பிராங்க். அது போலவே நாளைய தினத்தில் திருமண நாள் காண போகின்ற நம்முடைய அன்பு சகோதரர் சி கந்தன், சிஸ்டர் ஜான்சி ராணி தம்பதியார், அன்பு சகோதரர் ஏ சங்கர், சிஸ்டர் குமாரி தம்பதியார், அன்பு சகோதரர் வி ஜேம்ஸ், சிஸ்டர் மெர்சி தம்பதியார். இவங்கெல்லாம் நாளைக்கு திருமண நாள் காண போகிறார்கள். இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி இந்த சனிக்கிழமை, இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நீர்த்தாமை ஆசீர்வதிப்பீராக. வேதத்தை நேசிப்பதின் மூலமாய், காத்துக் கொள்வதின் மூலமாய் உண்டாகக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தியானித்தோமே தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய வார்த்தைக்கு, வாக்கு தத்தங்களுக்கு, சத்தியத்துக்கு பிரதானத்துவத்தை கொடுப்பார்களாக. அப்படி காத்துக்கொள்வதின் மூலம் தேவன் தரக்கூடிய மேலான பாதுகாப்பை நாங்கள் தியானித்தோமே, அதை உள்வாங்கினவர்களாக, புரிந்தவர்களாக, நடைமுறை வாழ்வில் நடைமுறைப்படுத்தி அதனால் ஆசீர்வதிக்கப்பட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக தகப்பனே. இன்றைய நாளிலும் நாளைய தினத்திலும் பிறந்த நாட்கள் காணப்போகிற திருமண ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிறீர்கள். அன்பான தெய்வமே, அருமையான பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆண்டையும் வருஷத்தையும் அனைத்து ரகமான நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாள் எல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு புதிய வளமான நலமான கிருபைகளை நீர் உடைய பிள்ளைகள் வாழ்வில் சம்பூர்ணமாக தந்து ஆசீர்வதித்து உடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக சந்தோஷமான, மகிழ்ச்சியான, மங்களகரமான, ஆனந்தமான ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காண வேண்டும் என நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பாசம் மிகுந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.